அதே பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படுமா? ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்தில் அவ்வளவு போனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினைச்சு நான் சொல்லலை. ஆனா அந்த மனுஷன் இருந்து ஒரு போன் கூட வரல. 10 படம் நடிச்சேன், இப்போ லியோலிலாம் நடிச்சது அவரு புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவா பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடிச்சவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமா விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளவு பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளவு பெருசு வருது, பப்பாளி எவ்வளவு பெருசு வருது, எல்லாமே நஞ்சு ஊட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மக்களோட மக்களா போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட் கூடயும் இலுமினாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக. அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சார், மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போகிற விஜய் மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க, அடிங்க. சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று மனது என்னமோ அவர் நல்லபடியா பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பாரு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலீங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியா கேட்கிறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான். இப்ப ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனா இவனோட நோக்கம் சீரழிச்சு சீர்குலைச்சு மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பதவி எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லையும் சாப்பிடுவேன். எலெக்ஷன் அப்பவும் தரையில வாழ்றவன். மக்களுக்கு தரையில வாழ்ற காமராஜ் எப்படி சைக்கிள்ல போனாரு, நடந்து போனாரு, அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களா வேலை செய்யணும், நடக்கணும். நடந்துதான் நான் ஓட்டு கேட்டு போறேன். எல்லாம் நீ ஹெலிகாப்டர் அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா? நாளைக்கு பிரான்ஸ்ல இருந்து ஏதோ வருதாம்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் SIR has been stopped. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க.